ஹலோ எவ்ரி ஒன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா என் பேர் தான் மணிகண்டன். நீங்கள் நம்ம ஐடின்னு கூட கூப்பிடலாம். நம்ம இந்த வீடியோ பண்ணதுக்கான பர்பஸ் என்னென்னா, R15ல் குயிக் ஷிஃப்டர் ஆன் ஆர் ஆஃப் பண்ண முடியுமா இல்லையான்ற ஒரு டவுட் ஒருத்தருக்கு வந்திருக்குது. அவர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், இந்த மாதிரி பொய் சொல்லாதீங்க, ஆன் ஆர் ஆஃப் பண்ண முடியாதுன்ற மாதிரி. பட் ஆன் ஆர் ஆஃப் பண்ண முடியும் இல்லையா? அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆர் அவருக்கு டவுட்டு கிளியர் பண்ணுற மாதிரியான வீடியோவாக தான் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது, யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேட்கலாம். நீங்கள் கேட்குறதுனால என்ன ஆகும்னா, ஒரு இன்ட்ராக்ஷன் க்ரியேட் ஆகும், ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் நீங்கள் கேட்டு எனக்கு அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு வீடியோவாவோ இல்லை ஒரு கமெண்ட்டாவோ நான் உங்களுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் வீடியோவோ கமெண்ட்டாக நான் பண்ணிடுவேன். சப்போஸ் எனக்கு அது தெரியல, எனக்கு அதில் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு வந்து நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இவரை மாதிரி மேபி இன்னும் சில பேர் இருக்கலாம், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா. ஆனால் குயிக் ஷிஃப்ட்டை நம்ம ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. எப்படி இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்குற மாதிரி அவங்க இதுக்கு ஒரு ஆப்ஷன் தரலையே தவிர, பட் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, குயிக் ஷிஃப்ட்டை 3000 RPMக்கு அப்புறமாவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அது இன்னும் ஸ்மூத்தாக நீங்கள் யூஸ் பண்ணோன்னா ஹை RPMஸில் தான் இன்னும் செம்ம ஸ்மூத்தாக எங்கேஜ் ஆகும். ஸோ நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு 3000 ஒர்க் ஆகலே இல்லை அடிக்கிற மாதிரி இருக்கேன்னு நினச்சிங்கன்னா அது ஒர்க் ஆகும், பட் ஸ்மூத்தாக இருக்காது ஷிஃப்ட்டு. நீங்கள் கியர் ஷிஃப்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும்னா ஒரு 5000 6000 RPM ஒரு ஹை RPMயில் பண்ணும்போது செம்ம ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் குயிக் ஷிஃப்டர் எப்படி ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுன்றத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, QSன்னு இருக்கா குவிக் ஷிஃப்டர், அது TCSன்னு இருக்கா அது ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அது ஒயிட் கலரில் இருக்குது, ஏன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்குது. இது எப்போ இதாகனா வண்டி 3000 RPM ரீச் ஆச்சுன்னா தான் அதுக்கப்புறம் இது QS ஆன் ஆகும். அப்போ தான் நம்ம குவிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு காட்டலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இக்னிஷன் ஆனில் வச்சுக்கணும். பண்ணும்போது கிளச்சை பிடிச்சிக்கணும். அப்புறம் கியர் ஷிஃப்டர் நியூட்ரல்லேருந்து செகண்ட் கியருக்கு போடுற மாதிரி அப்படியே ஹோல்டு பண்ணிக்கணும். ஸோ இப்போ எப்படின்னு காட்டுறப்பாங்க. நான் வண்டி இப்போ கிளச்சை பிடிச்சிக்கிறேன். கிளச்சை பிடிச்சாச்சு, செகண்ட் கியர் போட்டாச்சு, அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆஃப் பண்ணேன், அப்படியே காட்டுறேன் காலை. ஸோ காலை இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு காட்டுறேன். நல்லா. ஸோ இதே மாதிரி ஹோல்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும், அதை விட்டுறக்கூடாது கியர் லிவரை. ஸோ இப்போ கிளச்சை பிடிச்சிட்டுருக்கேன், வண்டி ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வண்டி ஆன் ஆகுதா? ஆன் ஆன உடனே என்ன பண்ணணுன்னா, எல்லாம் ஃபுல் லோடாகி முடிஞ்சா ஃபியூல்லேருந்து இப்போ 15 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ நான் கியர் லிவரை விடுறேன். குவிக் ஷிஃப்டர் லைட் ஆன் ஆச்சு பாருங்கள், ஆஃப் ஆயிடுச்சா? ஸோ இப்போ குவிக் ஷிஃப்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கட் பண்ண வண்டியில் ஏறு. வா இருக்கட்டும், முடியாது அது தெரியட்டும். ஸோ இப்போ நான் வண்டி ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணி காட்டும் போது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் குவிக் ஷிஃப்டர் எனேபிள் ஆகாது. இப்போ பார்த்தீங்களா 3000 RPM தாண்டிச்சா, குவிக் ஷிஃப்டர் காட்டல, கிளச்சை பிடிச்சி தான் மாற்றினேன். இப்போ பாருங்கள் குவிக் ஷிஃப்டர் அந்த சிம்பிளை மட்டும் மெயினாக நோட்டீஸ் பண்ணிப்பாங்க. 5000 6000 RPM போயிடுச்சு. ஸோ குவிக் ஷிஃப்டர் எனேபிள் ஆகலை. இப்போ நம்ம குவிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணோன்னா குவிக் ஷிஃப்டர் ஒர்க் ஆகாது, நம்மளோட கியர் பாக்ஸுக்கு அடி விழும். இப்போ நெக்ஸ்ட்டு குவிக் ஷிஃப்டரை நான் திருப்பி எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்து திருப்பி நின்றுருக்கோம். நான் வண்டி ஆஃப் பண்ணல, குவிக் ஷிஃப்டரெல்லாம் பார்த்தீங்க. இப்போது இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி குயில் ஸ்விட்சை ஆனில் வச்சிட்டேன். ஆனில் வச்சுட்டு சேம் ப்ரொசீஜர் தான். கிளச்சை பிடிக்கணும், திருப்பி கியரை செகண்ட் கியரில் போட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கிட்டேன். வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது திரும்பி ஆன் பண்ணுறேன். ஸோ அகைன் 15 செகண்ட்ஸ் ஃபுல்லாக எல்லாம் லோடாகி கம்ப்ளீட் ஆகிடுச்சா? 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ நான் கியர் லிவரை விடுறேன். குவிக் ஷிஃப்டர் சிம்பிள் 5 டைம்ஸ் பிளிங்க் ஆகும் பாருங்கள். 1 2 3 4 5. இப்போது குவிக் ஷிஃப்டர் என்ன வேலை வச்சு உக்கார அப்படியே. இப்போ திருப்பி தெரியுதா? இப்போ பாருங்கள் குவிக் ஷிஃப்டர் எப்படி இப்போ 3000 RPM நான் தாண்டுறேன், பிளிங்க் ஆகும் பாருங்கள். 3000 இல்லை, சாரி 4000 to 5000 ரேஞ்சில் ஆகுது. அது நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் போகும்போது 3000க்கு மேலே பிளிங்க் ஆக ஸ்டார்ட் ஆகிரும்.
ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் கியரில் நான் இப்போ வந்தேன்னா குவிக் ஷிஃப்டர் பிளிங்க் ஆச்சா. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்தபோது குவிக் ஷிஃப்டர் பிளிங்க் ஆகலை. இப்போ குவிக் ஷிஃப்டர் ஃபுல்லாக ஆனில் இருக்குது பாருங்கள். ஸோ குவிக் ஷிஃப்டரை இப்படி தான் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா குவிக் ஷிஃப்டர் ஆன் அண்ட் ஆஃப்க்கு அவங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் கொடுத்த மாதிரி பட்டன்ஸ் எதுவும் தரலை, ஆப்ஷன்ஸு. இப்போ நம்ம ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணோம் ஆன் பண்ணோன்னா நம்ம மெனு ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நம்ம ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். பட் குவிக் ஷிஃப்டருக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் தரல. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட யாருக்கிட்டையாச்சும் R15M இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா இந்த மாதிரி இருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? வெளியே வந்தேன், ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். ஸோ இதுக்கான லீடை நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ குவிக் ஷிஃப்டர் எப்படி ஆன் ஆர் ஆஃப் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா R15Mல எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன், நான் பிரேக் ஆயிலேருந்து பிரேக் பேட்ச் எல்லாமே நான் தான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். மோஸ்ட்லி 80% நான் பண்ணிடுவேன். சர்வீஸ் மட்டும் தான் வெளியே விடுவேன் நான். மற்ற விட்டால் சர்வீஸ் கூட நானே பண்ணிடுவேன். பட் பண்ணுறதில்ல. அதுக்கானவங்க பண்ணிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வேலையில் எப்படி பண்ணணும், வேறு ஏதாச்சும் பைக் ரிலேட்டடான டவுட்டு, நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்ற விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ அதை பற்றி ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா ஒரு வீடியோவாக பண்ணுறேன், சின்னதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டாக போடுறேன். ஸோ இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய்.